பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026ல ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எங்க முதலமைச்சர் வந்திருக்காரு. தலைவருடைய பெயரை சொல்லி இப்படி எல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அப்படி பேசுகிற போது மீண்டும் இவர்களும் பேசினால் நீங்கள் சபையை எப்படி நடத்த முடியும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஏற்கனவே ரூலிங் இருக்குது. இது மாதிரி பல முறைகள் அமைச்சர்கள் பெயரை முதலமைச்சர் பெயரை சொல்லுவதன் அடிப்படையில் அம்மையார் காலத்தில் இருந்து இரண்டு பக்கம் பல பிரச்சனைகள் வந்த பிற்பாடு ஒரு முடிவெடுத்தார்கள் பேரவைத் தலைவர். அதாவது இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் என்று தான் சட்டமன்றத்தில் குறிப்பிடவும் பெயரை சொல்லக்கூடாது என்று ஏற்கனவே ரூலிங் இருக்கிறதுங்க. பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும். இதனால் ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. நன்றி. சிறிது நேரத்திற்கு முன்பாக பேசிய முன்னாள் முதல்வர், அவையின் மூத்தவர் அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் முடிச்சிடறேன், சம்மதம் இல்லைங்க, முடிச்சிடறேன் சொல்லிடுறேன். அதையெல்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதையே தன்னுடைய மூச்சாக வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அதற்கான கருத்தை இப்போது தெரிவித்து விட்டார். அண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்தின் முதல் முறை உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன். இந்த நேரத்தில் எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ, அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா காரணத்தை சொல்றேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் வரும்பொழுது ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து மரியாதை செலுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே தெரிவித்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய பேரவைக்கு என்று சில மரபுகள் இருக்கின்றன. இந்த அவைக்கு பேரவைத் தலைவர் அவர்கள்தான் தலைவர். பேரவைத் தலைவர் அவர்கள் வரும்போது கட்சி வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும்
எழுந்து நிற்பது காலங்காலமாக கடைபிடித்து வருகின்ற மரபு. முதலமைச்சராக இருப்பவர்கள் இந்த அவையில் நுழைந்தவுடன் நேராக தங்கள் இருக்கைக்கு சென்று அங்கிருந்து ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்வுதான் மரபு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்கு நுழைந்து நடந்து சென்று அங்குமிங்கும் திரும்பி வணக்கம் செலுத்திவிட்டு பிறகு தனது இருக்கையில் அமர்கிறார். இது ஒரு புதிய பழக்கமாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையை பொறுத்தவரையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள்தான் வரும்பொழுதுதான் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற மரபிலிருந்து விலகிச் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுதும் எழுந்து நிற்க வேண்டும் என்று அதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களும் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கேட்கின்றேன். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதை ஆளுங்கட்சி உள்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்பார்களா என்பதனையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவரிடம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க நீக்கணும் சபை குறிப்பிலிருந்து. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, மரியாதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா அம்மா முதல்வராக இருக்கும்போது அண்ணன் எழுந்து நிற்பார், குனிந்தபடி நிற்பார். அது தமிழகமே அறியும். அதுமாரி அண்ணா அவர் சொன்னார், ஒத்த முகத்துக்கோசம்தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு விழுந்து நீங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கிறீங்கன்னு. அதை அவர் ஒத்துக்கினதுக்கு அவருக்கு நான் நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் தான் சொன்னோம்ல, நான் டி நகர் தொகுதியிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள். நான் வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் ஓட்டு கேட்க போனேன். அப்படி இருக்கும்போது தலைவர் தளபதி கோசம் மட்டும்தான் எங்கள் எல்லோருக்கும் மக்கள் வாக்களித்தார்கள் என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், தலைவர் தளபதி முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கு வாக்களித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியலில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவரை பார்த்து எனக்கு வாக்களித்தார்கள். அத்துடன் இங்கே கூறப்பட்ட பல்வேறு உறுப்பினர்கள் போதைப் பொருள் பழக்கத்தை, தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். நாம் இங்கேயும் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஏற்கனவே உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர், இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை, அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் எல்லா வகையிலும் போதைப் பொருள் கல்லூரியிலிருந்து எல்லா இடங்களும் அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வகையிலும் தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நமது அரசின் கொள்கையும் போதைப் பொருள் அனைத்து வகையிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய முக்கிய கொள்கை. இந்த கடந்த ஆட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னர் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாரோ, அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் இதுமேல் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் பாருங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன அவர் அலோவ் பண்ண போறீங்களா இல்லையா? அவர் அலோவ் பண்ணுங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்ன பிறகு நீங்களே எப்படி உட்காருங்க, எல்லாரும் நீங்க பேசுங்க, மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. எதிர்கட்சி தலைவர் நான் சொன்ன பிறகு அவர் கட்சியை சேர்ந்து நின்று கொண்டு இப்படி செய்வது சரியல்ல. நீங்க மட்டும் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி இங்கே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை என்னுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம்.
ஆனா இவங்களுடைய ஆட்சியில என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர், இன்னைக்கு அமைச்சர் ஐபிஎல் உட்காருங்க முடிக்கட்டும். உட்காருங்க. அவங்க குற்றச்சாட்டு வச்சா நானும் குற்றச்சாட்டு வைப்பேன். எதிர்கட்சியில் ஒன்று சொல்றேன். உங்களுக்கு பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். நியாயமான கருத்து, எதிர்கருத்து இருந்தால் நான் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களே நீங்கள் பேசி, நான் உட்கார அமைச்சர் இருங்க, அமைச்சரை நான் உட்கார சொல்லிவிட்டேன். இல்லை ஒன்று இல்லை, திரும்ப ஒன்று சொல்லுகிறேன். ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நீங்க என்ன மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின், நீங்க அவருக்காக உங்க எதிர்க்கட்சி தலைவருக்காக பேசுறீங்களா? உட்காருங்க. நீங்க அவரை தான் உட்கார சொல்லிட்டேன்ல, நீங்க பேசக்கூடாது. உட்காருங்க ஆஸ்டின் சார், உட்காருங்க. நீங்க மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின், உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், நீங்கள் எல்லாம் மதிக்க வேண்டிய, நான் மதிக்க வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எழுந்த உடனே உட்காருங்கள், பதில் சொல்வார் என்று சொல்லுகிற போது நீங்க எல்லாரும் எழுந்தீங்கள் என்றால் அப்ப உங்க தலைவருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? மாண்பு எதிர்க்கட்சி தலைவர், நீங்க பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, சமீப காலமா ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்குல தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நீங்க இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்க உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், அவர் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு, பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்திருக்கீங்களா? புகார் எடுத்திருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேட்க விரும்புகிறேன். கோவையில கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தா அது கோஷ்டி பூசல். ஆனா ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. மாணவர் அமுதன் விஷயத்துல கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பத்தி தகவல்களை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமா அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனா போதைப் பொருள் பயன்பாடு பத்தி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருவருமே, அவங்களுடைய தாய் தந்தை இருவருமே என்னிடத்துல தொலைபேசியில் அழிச்சு பேசியிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். அப்படி அவங்க பேசுறப்போ போதைப் பொருள் கும்பல் பற்றி காவல்துறையிடம் தகவல் கொடுத்ததால் தான் அமுதன் கொலை செய்யப்பட்டதாக அவங்க உறுதியாக நம்புறாங்க. அதைத்தான் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு தொடர்பா கள ஆய்வு செஞ்ச பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்கணும்னு நேற்றைய தினம் எங்களுடைய கழக தலைவருடைய உத்தரவின்படி ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பாக கிட்டத்தட்ட 10,000 பேர் பங்கு கொண்ட ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கள்ளக்குறிச்சி நகரத்தில் நடத்தி இருக்கின்றோம். இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால, காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. மாணவர் அமுதன் கொலையில சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாம வாங்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்ததா குற்றம் சாட்டப்படுகின்ற காவல்துறையினர் மேல உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதை கலாச்சாரத்தை எதிர்த்து நிற்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் விடப்படுகிற ஒரு எச்சரிக்கை தான் இந்த சம்பவம். கோவையில் மட்டுமல்ல, சென்னையிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூர்ல
அரசு பள்ளியில +2 படிச்சிட்டு இருந்த மாணவனோட பெயர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிடுறீங்க. அதை சொல்லி பல கோடி ரூபாயில விளம்பரம் எல்லாம் பண்ணிருக்கிறீங்க. ஆனா களத்துல நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. உதாரணமாக சில நாட்கள்ல மட்டும் நடந்த குற்ற சம்பவங்களை இங்க அவையில பதிய வைக்க விரும்புகின்றேன். நேற்று இரவு காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்துல கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல தனலட்சுமி, பூவரசி அப்படிங்கிற தாய் மகளை இரட்டை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை அம்பத்தூர்ல ஆட்டோவில் வச்சு வைதேகி அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொடூரமா கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கோவை மாவட்டம் பாப்பநாயகன் பாளையத்துல ஒரு வயதான பெண்மணியும் உறுப்பினர், கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பொருள் பற்றி மட்டும் நீங்கள் விளக்குவதிலே நியாயம் இருக்கிறது. நாடு முழுவதும் நடந்த மற்ற சம்பவங்களை பற்றி பேசுவதற்கான நேரம் இது அல்ல. சுருக்கமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி ஒரு பிரச்சனை மட்டும் நீங்க பேசலாம். அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடந்தது. நீங்க சென்ற வாரமே டைம் கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இதே நாள்ல திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சானாபுத்தூர் கிராமத்தை சேர்ந்த ரஞ்சன் அப்படிங்கிற இளைஞரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி கொலைகள் மட்டுமல்ல, பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் எக்கச்சக்கமா சென்ற ஒரு வாரத்தில் மட்டும் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 9 வயது சிறுமி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலேயே பாலியல் புகார்கள் இன்னைக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேல வர்ற 2வது பாலியல் குற்றச்சாட்டு இது. ராணிப்பேட்டையில ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு விஜய் மோகன் மேல ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாள்ல எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராம இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? மிக முக்கியமா பள்ளி கல்லூரிகள்ல வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும் இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். போதைக்கு எதிரான தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மிக முக்கியமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை மானிய கோரிக்கைகளை பேச வேண்டிய அத்தனை செய்திகள் இப்போதே பேசிவிட்டீர்கள். மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முடிச்சிடறேன். அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்னாரு ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்க வந்து தனியா வந்து நடவடிக்கை எடுத்தோன்னு. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. விவாதம் பேசு. உங்களுடைய ஆட்சியில் இந்த திட்டத்திற்கு என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது? ஒரு பணினா அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கணும். எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க? நான் குறிப்பிட்டேன். கம்யூனிஸ்ட் தோழர்களை பத்தி பேசினேன், அதிமுக தோழர்களை பத்தி பேசினேன். நான் திமுக பத்தி பேசவே இல்லை. திமுகவுடைய எதிர்கட்சி
என்ன சொல்ல இல்ல என்ன சொல்ல வர்றான்னு தெரியாம நிறுத்துங்க. என்ன அர்த்தம் சொல்லுங்க. திமுகவுடைய எதிர்க்கட்சி அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா அதாவது மாண்புமிகு இல்ல மாண்புமிகு சபை மாண்புமிகு என்ன பேச விடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். நீங்க பேசுங்க. யாரும் சொல்லிட்டேன், நீக்கிட்டேன். உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணி எதிர்க்கட்சியில் இருக்கிற அனைவரும் எழுப்பிய கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டு தொகுதி கொஞ்சம் சத்தம் போடாது போ இல்லை போகலாம். கொஞ்சம் அமைதியாக போ. அனுப்பிக்கிறேன் போட்டோம் கொஞ்சம் அமைதி. உறுப்பினர் ஐபி செந்தில்குமார், மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு, மாண்பு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் இருக்கையில் இல்லை. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு, மாண்பு உறுப்பினர் ஆர் வைத்திலிங்கம், மாண்பு உறுப்பினர் எஸ் ஆஸ்டின், மாண்பு உறுப்பினர் திரு இரா ஜெயராமகிருஷ்ணன், மாண்பு உறுப்பினர் திரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம்,